அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் வர்த்தகம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பிராண்டிங் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ள பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் PK என்று அழைக்கப்படும் பிரசாத் கனகராஸ். பாயிண்ட் பிளாங்க் மீடியா ஒர்க்ஸ் நிறுவனத்தின் இயக்குநரான இவர் பல நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் பிராண்டிங் பயணத்திற்கும் வழிகாட்டியாக இருந்து வருகிறார். அவரை சந்திப்போம், வாருங்கள். வணக்கம் PK. வணக்கம் மலேசியாவின் வணக்கம் வர்த்தகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரிங்க PK, உண்மையிலே பிராண்டிங் என்றால் என்னன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பேசுறாங்க. ஆனா லோகோ, விளம்பரம் இதை தவிர்த்து பிராண்டிங் என்றால் உண்மையிலே என்ன? பிராண்டிங் ஒரு லோகோ, ஒரு டிசைனுக்கு மேலே, அதுக்கும் மேலேன்னுவாங்க. அதாவது இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் பில்டிங் ரெப்புடேஷன். இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் பில்டிங் வெரி வண்டர்ஃபுல் பாண்டிங் பிட்வீன் அ கஸ்டமர் அண்ட் அ கம்பெனி. பிராண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் டாப் லெவலில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் people remember them for the way how they made them feel. ஸோ பிராண்டிங் இட்ஸ் அ லாங் டேர்ம் அப்ரோச். ஒரு கஸ்டமர் கூட எப்படி ஒரு நல்ல தொடர்பு வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் they build a very good sustainable business ecosystem. இப்போ பிராண்டிங்னா ஒரு கம்யூனிகேஷன் சொல்கிறீங்களா? பிராண்டிங் கம்யூனிகேஷன் அது ஒரு பகுதி. பிராண்டிங் ரெப்புடேஷன், பில்டிங் ரெப்புடேஷன். a brand that is doing very well means they have a very good sense of respect towards the community and the community's respect towards the brand. அந்த sense of respect, reputation இருந்தால் தான் அது ஒரு பிராண்டிங் சொல்லுவாங்க. பிராண்ட் ஐடென்டிட்டி. அதாவது இந்த லோகோ, இந்த கலர்ஸ், இந்த விஷுவல்ஸ், இந்த பீப்புள், இதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி. இது ஒரு டிசைன் சொல்லுவாங்க, விஷுவல் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிராண்டிங் சொன்னீங்கன்னா இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ நிறைய பேர் இந்த 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 விஷயத்தில் குழம்பிருப்பாங்க. எப்போதும் என்னை பொறுத்த வரைக்கும் 5% தான் ஒரு பிஸ்னஸில் பிராண்ட்னு சொல்லுவாங்க. உங்கள் பேர் எவ்வளோ முக்கியமோ அது உங்கள் பேர் ஒரு வகையான முக்கியம் தான். பீப்புள் மஸ்ட் ரிமெம்பர் யூ அண்ட் மஸ்ட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை யூ. ஆனால் நீங்கள் அந்த பேரை வச்சு எப்படி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அது மூலிமா தான் உங்கள் ரெப்புடேஷனே வரப்போகுது. ஸோ தட் இஸ் கால்ட் பிராண்டிங். ஸோ பிராண்டிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் பில்டிங் ரெப்புடேஷன்ஸ் டுவர்ட்ஸ் த ஆடியன்சஸ் தட் யூ டிசைர். அந்த ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறப்போ ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? இதெல்லாம் அந்த பிராண்டிங் கீழே வருகின்ற சில நடவடிக்கைகள் அப்படி சொன்னால் என்ன மாதிரி சொல்லுவீங்க? அருமையான கேள்வி. இன்றைக்கி பொதுவாக கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் பெனடால். இன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு தலைவலி வந்தாலோ ஒரு காய்ச்சல் வந்தாலோ ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் பிராண்ட் தட் ஆல்வேஸ் கம் டு அவர் மைண்ட் இஸ் பெனடால். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு கிளினிக்கு போனால் கூட அந்த டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு நான் பேராசிட்டமால் கொடுக்குறேன்னு. வேணாம் டாக்டர், எனக்கு. அண்ட் த பெஸ்ட் பார்ட் வாஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கான் ஸோ டீப் இன் மேக்கிங் ஷூர் யூ ரிமெம்பர் தேம் ஃபார் த சொல்யூஷன். அன்டில் ஃபார்மசி மார்க்கெட் இல்லாத போது கூட, டாக்டர் மார்க்கெட் அவ்வளோ பெருசாக இல்லாத போது கூட, people still can buy them somewhere more than that place. 7-11 கூட நீங்கள் பார்க்கலாம். பட் அத்தனை பெயின் கில்லர்ஸ் இருந்திருந்தாலும் இன்றைக்கி பெனடால் ஒரு வார்த்தை சொல்ல வருதுன்னா அதுதான் பிராண்டிங். இன்றைக்கி ட்ரைப்பர்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் பேரே தெரியாது, பேம்பர்ஸ் தான் தெரியும். டூத்பேஸ்ட்னு ஒரு ப்ராடக்ட் தெரியாது, கால்கேட். அதே மாதிரி இன்றைய காலத்தில் நம்ம க்ளவுட் பாய்ச்சாலும், ஜெமினாய் பாய்ச்சாலும், எந்த AI பாய்ச்சாலும் நம்ம வார்த்தை ChatGPT தான் சொல்கிறோம். தட் மீன்ஸ் they have gone into their mind. இன்றைக்கி நம்மளோட நினைவில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது உள்ளுக்கு. when people remember you so well, that is the power of branding. சரி, இப்படி ஒரு ஆழமான துறையில் PK எப்படி வந்தீங்க? எனக்கு பொதுவாக ஐ எம் ஃப்ரம் அ வெரி புவர் பேக்ரவுண்ட். ஆஃப்கோர்ஸ் எனக்கு இந்த மார்க்கெட்டிங் துறை என்றைக்கும் எனக்கு பிடிச்ச துறை தான். அதில் ஆரம்பிச்சு விட்டது த இந்தியன் ஏர்லைன்ஸோட ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் ஒரு சின்ன பிள்ளை கூட பக்கத்தில் உட்காந்துருப்பார். அண்ட் ஹி டோன்ட் நோ ஹவு டு ஈவன் வே சீட் பெல்ட் இந்த சீட் இந்த ஃப்ளைட். அந்த பிள்ளை அந்த சின்ன பிள்ளை கட்டுப்பில் சொல்லிக் கொடுக்கும், இது கூட தெரியல, இது கூட தெரியல, இது கூட தெரியலையான்னு. ஸோ அவரும் காமா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, இப்படி தான் சாப்பாடு வைக்கணும் போல இருக்கு, இப்படி தான் வைக்கணும். ஸோ ஹி வில் பி லேர்னிங் ஆல் திஸ். ஒரு மூமெண்ட் கழிச்சு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவர்டஸ் அந்த வயசான கடை சொல்லுவாங்க, கேப்டன் வி ஆர் ரெடி டு கோன்னு, இஸ் தேர் எனிதிங் யூ நீட்னு பிளாங்கெட் மாதிரி. ஸோ அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆட் வரும். ஸோ அந்த ஆட் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எப்போதும் அப்படியே பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த அன்பே சிவம் படம். ஸோ இஃப் யூ see the movie, மாதவன்ஸ் role will be an ad creator. So in the simple scene that made me to always visualize why not I love this kind of work. ஸோ ஒரு காலகட்டம் வரப்போது எனக்கு
படிக்க வசதி கிடைக்காத போது எனக்கு இந்த வேலை மூலியமாக தான் எனக்கு புற முடிச்சு. அண்ட் ஐ ஜாயின்ட் ஒன் ஆஃப் த கம்பெனி தட் லாங் டைம் ago I joined. And I must thank this very famous another newscaster. அவங்க பேர் வந்து வாணி தியாகராஜன் அப்போ. ஸோ அவங்க தான் வந்து அந்த கம்பெனியில் சேர்த்து விட்டாங்க. அண்ட் ஃப்ரம் தேர் ஐ grew up and who am I here today. சரிங்க பிக்கி, இப்போ இந்த போட்டித்தன்மை மிக்க இந்த வணிக உலகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிகர் எதிர்நோக்கும் பிராண்டிங் வகையில் பார்த்தோம்னா ஒரு வணிகர் எதிர்நோக்கும் மிகப்பெரிய சவால் தான் என்ன? இன்றைக்கி வந்து பெரிய சவால் வந்து த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். இன்றைக்கி வணிகர்களோட பெரிய ஒரு சேலஞ்ச் நான் நினைக்கிறது வந்து அவங்க அறியாமை தட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுருந்தா நம்ம பிஸ்னஸ் நல்லா ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலான்னு அந்த யோசனை தான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சேலஞ்ச். தே டோன்ட் சி பிராண்டிங் இஸ் an important activity of investment. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னொன்று வந்து த நெசசிட்டி ஆஃப் வாண்டிங் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸில் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும். இட்ஸ் நெவர் அபவுட் த ப்ராடக்ட், இட்ஸ் அபவுட் த கன்சியூமர்ஸ். இன்றைக்கி ஒரு கன்சியூமர்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, மார்க்கெட்டில் என்ன பாய்க்கிறாங்க, கம்பேட்டிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பொருளுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கா இல்லையா, இந்த அடிப்படை நாலேஜ் இருந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத விட்டு நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி போக பார்க்குறாங்க. ஸோ அதை பார்க்க போது இந்த எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணாமல் இதை பற்றி நல்லா புரிஞ்சிக்காமல் நாளைக்கு அதில் வந்து அவங்க ரொம்ப அடி வாங்க போது அந்த மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறதுக்கு அந்த ஒரு பட்ஜெட் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ முக்கால்வாசி என்டர்பிரைஸ் வந்து இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பிகஸ்ட் சேலஞ்ச் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் த இன்டெப்த் ரிசர்ச் அண்ட் த வே ஹவு தே ஷுட் மூவ் தியர் பிஸ்னஸ் டூரிங் த குட் அண்ட் பேட் டைம்ஸ். நீங்கள் காஸ்டிங்னு சொன்னனால அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது உலகத்திலே வச்சுக்கோங்களேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதே மிகப்பெரிய சவால். நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன தொழில், அதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணணும், இப்படின்னு இவ்வளோ விஷயங்களை யோசித்து ஆரம்பிக்கிறவங்க இந்த பிராண்டிங் வரப்போ வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கும் செலவு பண்ணணுமா அப்படின்னு, இல்லை இது ஒரு முதலீடாக பார்க்கணுமா இல்லை வந்து ஒரு செலவாக பார்க்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிராண்டிங் வந்து ஒரு செலவா இல்லை முதலீடா, இல்லை ஏறக்குறைய எவ்வளோ தான் செலவாகும், ஒரு பிக்சர் கொடுங்களேன் நம்ம வளர்ந்து வரும் வணிகர்களுக்கோ இல்லை இருக்கின்ற வணிகர்களுக்கோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் there is no such thing called free marketing. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாமல் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியாது. The theory is very simple. இதுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they normally will have a sales forecast. ஓகே, அடுத்த வருஷம் இந்த வருஷம் வந்து எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் வரணும், எனக்கு வந்து ஒரு 200,000 20 million பிஸ்னஸ் வரணும், இதுக்காக நான் இத்தனை கஸ்டமர்ஸ் நான் மீட் பண்ணி ஆகணும், எனக்கு இத்தனை கஸ்டமர்ஸ் தேவைப்படுது. ஸோ இத்தனை கஸ்டமர்ஸ் தேவைப்படுதுன்னு ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அதுதான் உங்கள் ஃபோக்கஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் யூ வாண்ட் அப்ரோச். ஸோ நீங்கள் அதை வச்சு தான் ஒரு பட்ஜெட் செய்வாங்க. ஸோ பொதுவாக ஒரு பெரிய பிராண்ட்ஸ் வந்து தே வில் ஹேவ் அ பட்ஜெட் பிட்வீன் 7 to 13% of their sales forecast. If let's say you're forecasting 100 million, so your budget should be within 7 to 13%. If you're targeting 10 million or 1 million sales, then your budget should be 7 to 13%. அங்கே தான் போகும் நார்மலி. இப்போ ஒரு அமௌண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு அமௌண்ட் சொல்லவே முடியாது. அதுதான் முக்கியம் பாருங்க. நம்ம மக்களுக்கு 10,000 செலவாகும், 20,000 செலவாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து இதில் என்ன பிரச்சனைனா, 10,000 செலவு பண்ணிவிட்டு 40 கோடி எதிர்பார்க்க முடியாது. சில பிஸ்னஸ்க்கு அது ஒர்க் பண்ணால் சில பிஸ்னஸ் ஒர்க் பண்ணாது. நியாயமாக நடந்துக்கணும். ஸோ நியாயமாக நடந்துக்கணும். ஸோ இந்த தமிழ் படத்தில் ரஜினி மாதிரி ஒரே ஒரு கோயினை போட்டு பணக்காரதா தமிழ் படத்தில் முடிஞ்சிச்சு. இதில் தான். பட் த ரியல் ஸ்டோரி இஸ் யூ நீட் டு ஹேவ் இனஃப் பட்ஜெட் டு ஸ்பெண்ட் கண்டினியூஸ்லி. இன்றைக்கி என்ன ஒரு பெரிய சேலஞ்ச்னா, ஐ திங்க் த அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மெமரி ரிமெம்பரிங் பிராண்ட்ஸ் இஸ் வெரி புவர். I'm sure all of you in TikTok, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிக்டாக்ல வந்து வணக்கம் மனுஷாக்கே more than 1 million you have. Now let me ask you, we all see ads all the time. I think people are swiping more than almost 700 times a day on TikTok. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீ இந்த விளம்பரம் பார்த்துருக்கேன்னு கேட்டால் மேபி தே மைட் ரிமெம்பர். ஆனால் என்ன விளம்பரம் நீ பார்த்துருக்கேன்னு கேட்டு பாருங்கள், தி கேனாட் ரிமெம்பர். ஏன்னா இன்றைக்கி வந்து அதுவும் இந்திய மார்க்கெட்டில் வந்து என்டர்பிரனர்ஸ் ஆர் பூமிங் அப் அ லாட். நிறையா வந்துட்டாங்க, நிறைய வர்த்தகர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம மெமரி பவர்ஸ் வந்து டு ரிமெம்பர் பிராண்ட்ஸ் இஸ் வெரி புவர். ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டன்டாக விளம்பரம் பண்ணி கான்ஸ்டன்டாக மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் செலவு பண்ணலைன்னா மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு தொகை இருந்தாகணும். அண்ட் இட் இஸ் நாட் சீப்.
If you want to do a business with very small money, it's very tough unless அதுக்கு வேறு தொகை, அதாவது உங்களுக்கு வேறு நெட்வொர்க் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஃபேமஸான மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், டிக்டாக்கர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இது மாதிரி பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு செலவு இருக்குல்ல. இன்டர்நெட்டை சும்மா ஃப்ரீயாக எடுத்து நம்ம ஆள் விட்டுறாது. யூ காட் டு ஸ்பெண்ட் சம் மணி. பட் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, ஓகே நான் வந்து எனக்கு ஒரு வியாபாரம் இருக்குது, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு செட்டப் பண்ணிட்டேன், ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லோகோ பண்ணிட்டேன், டெக்லைன் பண்ணிட்டேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் ஓகே நம்ம பில்போர்டில் போடுவோம், நம்ம டிவியில் போடுவோம், நம்ம ரேடியோவில் பேசுவோம், ஓகே நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, அதெல்லாம் ஒன்று பண்ணுவோம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியாக நினைக்கிறாங்க. இது திருப்பி ஒன்றும் இதில் விளக்கப்படுத்த முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிஸ்னஸில் வந்து இந்த கம்யூனிகேஷன்ஸ்னுவாங்க. கம்யூனிகேஷன்ஸ்னால் நான் கஸ்டமர் கூட பேசுகிறது, கஸ்டமர் என் கூட பேசுகிறதெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து 3 வகை முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று அட்வர்டைசிங், 2வது மார்க்கெட்டிங், 3வது பிராண்டிங். சேல்ஸ் விட்ருங்க, அது வேறு, அது செகண்ட் another ஃபேஸ். அட்வர்டைசிங் வந்து எதுக்கு பாய்க்கிறாங்கன்னா, மார்க்கெட்டிங் எதுக்கு பாய்க்கிறாங்கன்னா, மார்க்கெட்டிங் டு டெவலப் ரெவன்யூ. ஸோ தே கிரியேட் த மெசேஜ், அதுக்கு தகுந்தாப்புல மெசேஜ் வச்சுருக்கணும். எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து பேச போகிறோம். இன்றைக்கி வந்து வர்த்தகர்கள், நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்களா, நம்ம டிக்டாக்ல இருக்காங்களா, இல்லை வேறு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்காங்களா. ஸோ இவங்களுக்குலாம் பேசுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஆக்டிவிட்டி எப்படி பிளான் பண்ணணும், இந்த ரெவன்யூ எப்படி டெவலப் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங்கோட வேலை. அட்வர்டைசிங் வந்து இட்ஸ் அபவுட் டீலிங் வித் ரெஸ்பெக்டிவ் மீடியா. அப்படி நீங்கள் சொன்னீங்களே, பில்போர்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேக்ஸி ஆட்ஸ், இவங்கெல்லாம் வந்து வணக்கம் மலேசியா, ஆல் திஸ் இஸ் another platform where I can promote businesses as well. ஏன்னா அதுக்கு தகுந்த ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா, நீ பண்ண மெசேஜ் பிளானிங் பிரகாரப்படி, நீங்கள் டார்கெட் பண்ணுற கன்சியூமர்ஸ் பிரகாரப்படி இத்தனை பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் அண்ட் கம்யூனிகேட் வித் தம். பொதுவாக ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 72 மீடியா டச் பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸ்போஸ் டு அ கன்சியூமர். அதாவது ஒரு கன்சியூமர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 78 மீடியாஸ் வந்து நம்மளை சுற்றி நம்ம பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மார்க்கெட்டியராக இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு 4 to 5 டச் பாயிண்ட்ஸ் நீங்கள் பாய்ச்சிங்கன்னா, there are high chances for people to remember you. Now the third part, இன்றைக்கி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, என் மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என் ப்ரொமோஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பண்ணுற விளம்பரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்களை நம்பக்கூடிய இன்னொரு ஆக்டிவிட்டி தான் வந்து பிராண்டிங். இன்றைக்கி நான் வந்து ஒரு அவார்ட் வாங்குறேன்னா, இல்லை என்னை பற்றி மக்கள் பேசுகிறாங்களா, என்னோடய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நான் நிறைய எடுக்கேட் பண்ணுறேன்னா, இல்லை கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் வச்சு நான் வந்து மக்களுக்கு நான் என்னென்ன நல்லது பண்ணுறது காட்டுறேன்னா, இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிராண்டிங். ஸோ இது 3 வந்து ரொம்ப முக்கியம். So talking about billboards and talking about medias, yes, that is important. I hope I answered the question. சரிங்க பிக்கி. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வைத்திருக்கின்ற தொழில் அல்லது பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து கிரேட்டராக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சிலருடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இல்லை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த நிலை? ஐ திங்க் இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான கேள்வி இது. என்னோட பார்வை என்னென்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ராடக்ட். ஐ திங்க் இன்னைய தலைமுறை, எஸ்பெஷலி இந்த கம்மிங் ஜெனரேஷன், ஜென் ஜீன்னு சொல்கிறாங்களே, திஸ் இஸ் அ ஜெனரேஷன் தட் த லெஸ்ஸர் யூ கம்யூனிகேட், த லெஸ்ஸர் யூ டாக், த மோர் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் யூ. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ப்ராடக்ட் இட் செல்ஃப். அதனால தான் வந்து அருமையான ப்ராடக்ட் சில நேரத்தில் நல்ல விலை போகாது, ஆனால் நார்மலான ப்ராடக்ட் அவ்வளோ விலை போகும். ஏன்னா வந்து ஐ திங்க் த வே ஹவு தே செல் அண்ட் தே ஆர் நாட் செல்லிங் த ப்ராடக்ட், தே செல் தெம் செல்ஃப். இது ஒரு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன் பிஸ்னஸ் டுடே, இன் மார்க்கெட்டிங் டுடே, ஐ திங்க் இட்ஸ் நெவர் அபவுட் த ப்ராடக்ட். அ குட் ப்ராடக்ட் வித் பேட் மார்க்கெட்டிங், த ரிசல்ட்ஸ் ஆர் as not good as a bad product with good marketing. இன்றைக்கி குட் மார்க்கெட்டிங் வின்ஸ் தென் அ குட் ப்ராடக்ட் வேணும். ஸோ அதனால் நம்ம எப்படிப்பட்ட ப்ராடக்ட் வச்சுருக்கோமோ முக்கியம் இல்லை, அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம், எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் லைக் ஹேவிங் எ பியூட்டிஃபுல் கிஃப்ட், நைஸ்லி wrapped பட் நெவர் given away. ஸோ அந்த மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கான்ஸ்டன்ட்லி விசிபிளாக இருக்குமோ, பீப்புள் மஸ்ட் கீப் சீயிங் அஸ்.
if you never put a content continuously to represent you, people don't keep seeing you, they don't remember you. எவ்வளோ தான் நீங்கள் பலபரப்படுத்தினாலும் எனக்கு தலைவலி வரப்போது, எனக்கு பெனடோடைய மைண்டில் வரலைன்னா யுவர் பிஸ்னஸ் ஃபெயில். ரொம்ப அருமையான விளக்கம் அது. தேவைப்படுறப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வரணும். அப்பதான் வந்து நம்ம பிராண்டிங் சக்ஸஸ் ஆனிச்சுன்னு அர்த்தம். ஆமாங்களா? சரி, அடுத்ததாக பார்க்குறப்போ நம்ம மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அல்லது குடும்பம் சார்ந்த தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்களேன். இப்படி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நவீனமயமாக்குதல் மற்றும் இந்த டிஜிட்டல் பிராண்டிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் நீங்கள் அந்த காலத்தோட ட்ரெடிஷ்னல் மீடியம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஒன் ஆஃப் மை கிளாசிக் ஃபேவரட் பிராண்ட்ஸ் பாபாஸ், அழகப்பாஸ், என்ட்ரிகோஸ். அந்த பச்சை டின்னு மஞ்சள் மூடி கதையை கேட்டாலே நல்லா தெரியும். they were famous not because of digital media, they were famous because of traditional media. ஆனால் இன்னிய தலைமுறையில் வந்து பேட்டர்ன்ஸ் ஆர் சேஞ்சிங். ஒரு காலத்தில் 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வந்து இதுக்கு வந்து ஒரு மீடியா டைம்னுவோம். அப்போ தான் நம்ம நியூஸ் பார்ப்போம். இன்றைக்கி 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் நம்ம டின்னர் சாப்பிடுவோம். மற்றது எல்லாம் மீடியா டைம். மீன்ஸ் பிராண்ட்ஸ் ஆர் ஃபைட்டிங் டு கம்யூனிகேட் வித் பீப்புள் த்ரூ சம்ஹவ். அதனால் இந்த டிஜிட்டல் பிராண்டிங் வந்து டிஜிட்டல் கிரெடிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கன்சியூமர்ஸ் டசன்ட் பை அ பிராண்ட் ஜஸ்ட் லைக் தட். தட்ஸ் கால் சேல்ஸ். அதாவது இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் நான் பார்த்துருக்கேன், தைப்பூத்தை நான் பார்க்குறேன், நான் வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணுறேன், நான் திரும்பி வாங்குறேன்னா அது தான் இன்றைக்கி முக்கியம். த ஃபர்ஸ்ட் டைம் சேல் இஸ் வெரி ஈஸி. To get them to repeatedly buy you is the biggest challenge. ஸோ அதனால் இந்த டிஜிட்டல் பிராண்டிங் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மீடியா. இன்றைக்கி நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்கள், விளம்பரம் பட்ஜெட் இருக்கும்ல. இன்றைக்கி ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 மில்லியன் பட்ஜெட் வச்சுருக்காங்க, இல்லை 1 மில்லியன் பட்ஜெட், 100,000 பட்ஜெட் வச்சுருக்காங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து இப்போ நான் ஒரு தீபாவளி விளம்பரம் பண்ணனா கூட, தீபாவளி இன்ஃபர்மேஷன் அனுப்புனா கூட, ஐ ஹேவ் டு அட்வர்டைஸ் டு கம்யூனிகேட் வித் யூ. ஆனால் இன்றைக்கி இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்தனால நம்மளோட பட்ஜெட் எவ்வளவோ குறைஞ்சிருச்சு. I think if I spend money to get you to become part of my Facebook group, Facebook, Instagram followers or TikTok followers வந்துருச்சுன்னா, என்னோட அடுத்த சப்சிக்வெண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப சீப் ஆயிரும். ஸோ இந்த டிஜிட்டல் பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய டூல் தட் ஹேஸ் ப்ரொடியூஸ் யுவர் ப்ரைஸ் அண்ட் யூ கேன் கோ as per your budget. இன்றைக்கி நீங்கள் அந்த காலத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு சின்ன விளம்பரம்னா வந்து நீங்கள் அவ்வளோ காசு பண்ண செலவு பண்ணணும். இன்றைக்கி எனக்கு 50 இருந்தால் போதும், நான் விளம்பரம் பண்ணலாம் டிக்டாக் வச்சு. ஆஃப்கோர்ஸ் அதோட ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். பட் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் என்டர்பிரனர்ஸ், அதுவும் நம்ம தமிழ் வர்த்தகர்களுக்கு வந்து we spend a lot of time on internet. Consumers in Malaysia especially, we spend a lot of time. ஸ்க்ரீன் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் மலேஷியன், திஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் in 2024, they apparently spend almost 3 to 4 hours a day on just on screens, on television, telephones, mobile phones. ஸோ அப்படின்னா நம்ம விளம்பரத்தை கொண்டு போய் ஆகணுமே. It's a perfect time for you to communicate and show them that I'm here. சரி, இந்த வணிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் இன்னும் பிரபலப்படுத்துறதுக்கு, பெருசாக்கிறதுக்கு என்ன மாதிரி மனப்பக்குவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிஸ்னஸ் பர்சன் வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் ஒரு என்டர்பிரனருக்கு வந்து 3 வகையான மைண்ட் செட் இருக்கணும், மனப்பக்குவம். ஒன்று, அந்த மார்க்கெட்டிங் மைண்ட் ஒன்று இருக்கணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் மைண்ட் ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நான் நிறையா ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கேன். ஒரு என்டர்பிரனருக்கு வந்து இது ஒரு டாபிக், திங்க் லைக் அ மார்க்கெட்டிங்னுவாங்க. அதாவது நம்ம எதை செஞ்சாலும் பிஸ்னஸில் வந்து நம்மளோட மார்க்கெட்டிங்கோட பிரெயின் இருக்கணும்னுவாங்க. அதில் 6 பிரெயின் இருக்குது முக்கியமாக. ஒன்று வந்து த க்ரியேட்டிவ் பிரெயின். ஒரு எதை செஞ்சாலும் மற்றவங்க செய்யாத மாதிரி வேறு மாதிரி நம்ம செய்ய பார்க்கணும். 2வது இந்த டிஜிட்டல் பிரெயின்வாங்க. எதை செஞ்சாலும் இந்த டிஜிட்டல் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி செய்யணும். 3வது பிரெயின் வந்து ஸ்டோரி டெல்லிங் பிரெயின்வாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம இமோஷனலாக கனெக்ட் பண்ணணும். பெட்ரோனாஸோட விளம்பரங்கள் நீ பார்த்தீங்கன்னா, யஸ்மின் அஹ்மத் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ, முத்துசாமி கருப்பையா, சாம்னுவாங்களே, இதெல்லாம் வந்து தே கனெக்டட் வித் அஸ் அன்டில் டுடே வி ரிமெம்பர். ஸோ ஸ்டோரி டெல்லிங். 4வது வந்து டெக் பிரெயின், விச் இஸ் யூ மஸ்ட் நோ ஹவு டு எம்பசைஸ் அண்ட் யூஸ் ஆல் த டெக்னாலஜிஸ் அவைலபிள், AI, இதெல்லாம் பார்க்கணும். 5வது வந்து இஸ் யோர் அனாலிட்டிக்கல் பிரெயின். அதாவது நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கிறது. அதாவது அனாலிட்டிக்கல், பி ஃபேக்சுவல். அண்ட் 6வது பிரெயின் வந்து
is your event brain, roadshow. You must know whatever said and done. நம்ம எவ்வளோ தான் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணாலும் ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் கம்யூனிகேட் பண்ணாலும் யூ ஸ்டில் நீட் டு கோ ஆன் த கிரவுண்ட் அண்ட் see them. It can be தைப்பூசம்ஸ் exhibitions, it can be sampling activities, it can be road shows, whatever. இது ஒரு மைண்ட் செட். யூ காட் டு பி மார்க்கெட்டிங் மைண்ட் செட். ரெண்டாவது மைண்ட் செட், ஐ திங்க் யூ ஷுட் நாட் எவர் திங்க் ஆஃப் கிவிங் அப், because you will see a lots of painful responses from customers today. இன்றைக்கி நிறைய வர்த்தகர்கள் ஏன் கிவ் அப் பண்ணுறாங்கன்னா, they don't get the support they want to get as per the time they want. You got to think long term. People don't simply trust you. Yeah, so you got to give them time to analyze you. So நீங்கள் பண்ணுற content ரொம்ப முக்கியம். விளம்பரத்தை டெய்லி விளம்பரத்தை போடக்கூடாது, டெய்லி ப்ரொமோஷனே போடக்கூடாது. எதுக்கு நான் உங்களை சூஸ் பண்ணுறேன், எதுக்கு நான் என்னோடய சிஎஸ்ஆர் என்ன பண்ணுறேன், நான் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், என் ப்ராடக்ட் என் நல்லதாக இருக்குது, என் கஸ்டமர்ஸ் டெஸ்டிமோனிஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் காட்டணும். ஸோ யூ got to think long term. You have to build trust and relationship. மூணாவது தான் ரொம்ப முக்கியமான மைண்ட் செட். இது வந்து த என்டர்பிரனர்ஸ் மைண்ட் செட் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்னைக்குள்ள வர்த்தகர்கள் வந்து they are so profit driven but they don't build network. என்ன தெரிஞ்சு இன்னைய நம்ம தமிழர்களோட வர்த்தகர்கள் வந்து நிறைய பேர் ஏன் அவ்வளோ நல்லா இருக்காங்கன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் they always advertise, because they have a group of network that they can always happen to help them each other whenever they can. So the ability of working together is very important. இந்த நண்டு கதெல்லாம் வந்து இதோட முடியணும். ஸோ நம்ம வர்த்தகர்களுக்கு வந்து இது இன்னொரு மூணாவது மைண்ட் செட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது பிராண்டிங் சொல்கிறப்போ அது எப்போ தான் செய்யணும்? ஒரு பிஸ்னஸை தொடங்குறதுக்கு முன்னுக்கு யோசிக்கணுமா? அதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்பதுலேருந்தே வந்து பிராண்டிங்கை மைண்டில் வச்சுட்டே செய்யணுமா? இல்லை பரவாயில்ல, நம்ம தொழில் ஆரம்பிப்போம், கொஞ்சம் நாள் போட்டோம், அதுக்கப்புறம் பிராண்டிங் பற்றி பார்ப்போம், நல்லா வந்தால் எக்ஸ்ட்ராவாக பிராண்டிங் பண்ணுவோம், இல்லாட்டினா பரவாயில்ல அப்படின்றது, இதில் இதுதான் ரைட் மைண்ட் செட் ஆக்சுவலி? ஐ திங்க் ஒரு நல்ல பிள்ளை, நல்ல பையன், படிக்கிற பையன் நல்லா படிச்சுட்டு எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டு இது ஊர் சுற்றிக்கிட்டு தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரு நாள் 25 வயசான கல்யாண வயசு வரப்போகுது, அதுக்கப்புறம் நல்ல புள்ளியாக வாழ்கிறது நல்லதா, இல்லை ஆரம்பத்துலேருந்து ஒழுங்காகவே இருக்கிறது நல்லதா? ஸோ மக்கள் பார்க்குறாங்களே நம்மளுக்கு எப்படி நம்ம கேரக்டர்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம், எப்படி மக்கள் நம்மளை பார்க்குறாங்க, இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறோம். ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் த செகண்ட் பாய் ஆல்வேஸ் ஹேவ் த மைண்ட் தட் ரெப்புடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மக்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு முக்கியம். ஸோ அது சென்சிட்டிவாக இருக்காங்களா, அதுக்கு பேர் தான் பிராண்டிங். பட் இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு பிராண்டிங் பற்றி யோசிக்கிறதும் இட்ஸ் நாட் டூ லேட் தானே? ஐ திங்க் த கன்ஃபியூஷன் இஸ் branding has started when you're selling. It's how you put effort to it. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் பசாமலம் போகிறீங்க, சில பேர் சொல்லுவாங்க, பிகே இந்த பசாமலத்தில் வந்து சைவர்லாம் வாங்குறோம்ல, அவங்களுக்குலாம் பிராண்டிங் இல்லையானு யார் சொன்னா இல்லைன்னு, அந்த அங்கிள் தான் பிராண்டிங்கு. இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து புலத்தான் பஹாங்கிட்ட போய்ட்டு ஒரு கடை இருக்கும், மணியம் தேஹாலியானு, இது நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? ஸோ யூ கோ தேர். ஆக்சுவலி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது சின்னூண்டு கடை தான். நம்ம YB சரவணன் கூட அங்கே போயிருக்காரு, நிறைய பேர் போயிருக்காங்க. அங்கே வந்து ஒன்றும் விற்க மாட்டாங்க, தேஹலியாக தான் இருக்கும், அந்த ரொட்டி இவ்வளோ தான் இருக்கும். they don't even put up any logo there ஒரு காலத்தில், but people know them. To me that's a brand. So branding is not about design. The branding is about activity of you making sure that people see you for the right reasons. ஒருத்தவங்க நம்மளை பார்க்க போது இப்படி தான் நல்லதாக நினைக்கணும் நம்ம முடிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது பிராண்டிங் ஆச்சு. அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா த டீப்பர் யூ கெட்டிங் இன்டு இட். ஸோ எஸ், இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த டே யூ பிகின். இன்றைக்கி உங்களோட ரெப்புடேஷன் நல்லா இல்லாமல் இருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ஓடாது. ஒரு கொலைக்காரன் ஒரு கேக் ஷாப் திறக்கிறதுக்கும் ஒரு நல்ல மனுஷன் கேக் ஷாப் திறக்க வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் another branding. ஸோ இட்ஸ் இமேஜ் அண்ட் ரெப்புடேஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இது நம்ம வந்து என்றைக்கும் சென்சிட்டிவாக இருக்கணும், எஸ்பெஷலி when people comments on social media. ஸோ அதில் வந்து இது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சம்டைம்ஸ் சம் என்டர்பிரனர்ஸ் வந்து we tend to be very not so concerned about what we say on social media. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை போடுறோம் சோஷியல் மீடியாவில், இந்த கான்ட்ரவர்ஷியலான விஷயம் போடாமல், சண்டை போட்டுக்காமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து எவ்வளோக்கு சொல்லாமல் இருக்கும் நல்லது நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு வகையில் ஒரு வகையில் பிராண்டிங் தான். ஓகே, முதல்ல நீங்கள் சொன்னீங்க வந்து பசாமலாமில் வைக்கிற ஒரு வணிகருக்கு என்ன பிராண்டிங் பார்த்தீங்கன்னா அவர் தான் பிராண்டிங் அப்படி சொன்னீங்கன்னு. இப்போ இந்த பர்சனல் பிராண்டிங் அதுதான் சொன்னீங்கல்ல, அது அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட்? ஐ திங்க் பர்சனல் பிராண்டிங் இஸ் a very powerful thing. இந்த எக்ஸாம்பிள் நம்ம இது கொடுத்துருக்க ஒரு கான்ஃபரன்ஸில் இமேஜின் த
the CEO of Malaysian Airlines takes over Asia versus Tony Fernandez takes over Malaysian Airlines. அதில் என்ன வித்தியாசம்னா அவரோட பர்சனல் பிராண்ட் இம்பேக்ட் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் ரொம்ப கூட கொடுக்கும். ஸோ ஃபேஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூ ஆர் அ பர்சனல் பிராண்ட், தியாக இஸ் அ பர்சனல் பிராண்ட். வழக்கம் மலேசியா சொன்னால் அவங்க 2 பேரும் ரொம்ப கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் ரொம்ப முக்கியம். இட் கிவ்ஸ் யூ அ ஃபேஸ் ஃபார் அ பிராண்ட் ஃபார் பீப்புள் டு கம்யூனிகேட். அது இன்னைய வர்த்தக தலைமுறைக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோ மேட்டர் வாட் யூ செல், வாட் யூ கிவ், பீப்புள் பை பீப்புள் ஃபர்ஸ்ட். பீப்புள் பை பீப்புள் ஃபர்ஸ்ட். இதில் அடுத்த ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் உங்களுக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ணுறப்போ அந்த ஒரு வணிகம், அந்த ஒரு தொழில் இல்லைன்னா அந்த நிறுவனம் இதை பிராண்டிங் பண்ணணுமா, இல்லை வந்து அந்த வணிகத்தோட தோற்றுனர், அதை உருவாக்குனவர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த பிஸ்னஸ் பர்சன் இருப்பாங்களே, அவங்கள வந்து பிராண்டிங் பண்ணணுமா? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து சில கார்ப்பரேட் பிஸ்னஸில் வந்து அந்த ஃபவுண்டர்ஸ் பிஆர்னுவாங்க. அது இருக்க வேண்டிய அவசியம் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்றைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா இது யார் ஆரம்பிச்சு விட்டாங்க, எதுக்கு ஆரம்பிச்சு விட்டாங்க, என்ன விஷனில் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு சொல்கிறது தான் பிராண்ட் ஸ்டோரின்னுவாங்க. ஸோ இந்த பிராண்ட் ஸ்டோரி உள்ள அனைத்து பிராண்ட்ஸும் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ குட் ஒன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் த ஃபவுண்டர்ஸ் பிஆர். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், கண்டிப்பாக இருக்கணும். இது இந்த 2 அப்ரோச்சில் வந்து எப்போ எது வந்து ராங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? எது ரோங்காக போகிறதுக்கு வாய்ப்போட நீங்கள் அப்படி பார்க்குறதோட எது வந்து ரோங்காக போனால் காப்பாற்ற முடியும்னு பார்க்கணும். when you have a face to a brand, you can always find a faster way of responding to it because people know your face. For example, நிறைய தடவை வந்து நிறைய entrepreneurs, even you see, one of my big inspiration is Tony Fernandez. Sometimes when you receive complaint, you see how அவர் வந்து ஒரு மீடியாவில் வந்து எப்படி பேசுகிறாரு அதை பற்றினு. ஸோ அந்த பேக்கப் பண்ணுறதுக்கு தான் வந்து I think you should see the other way around. I think with personal brand வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எபிலிட்டி வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் தான் இருக்குது கண்டிப்பாக. சரிங்க பிகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டிங் பண்ணுறப்போ சில பேர் வந்து ஓவர் கிளைம் பண்ணுவாங்க. நம்ம தான் நம்பர் 1, நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னுவாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் பண்ணோம், பட் இது உண்மையான ரைட்டான ஒரு அப்ரோச்சா? இல்லை, கண்டிப்பாக இல்லைங்க. ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டோன்ட் ஓவர் ப்ராமிஸ். யூ கேன் ஆல்வேஸ் கிளைம் தட் யூர் குட். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைய தலைமுறையில் வந்து டு பி த பெஸ்ட் இன் பிஸ்னஸ் இஸ் நாட் ஈஸி. டு பி டிஃப்ரெண்ட் இஸ் பெட்டர். ஏன்னா வித்தியாசமான பிராண்டை பார்க்குறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெவர் ஓவர் ப்ராமிஸ் அண்ட் நெவர் ஓவர் கிளைம் அன்லெஸ் யூ ஹேவ் டன் இட். அது ரொம்ப முக்கியம். பிகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத கேட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கோட முக்கியத்துவத்தை வந்து கண்டிப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போது ஒருத்தர் இப்போ எனக்கு பிராண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் வந்துருச்சுன்னா, நானும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னது? கொண்டு ஒரு பிராண்ட் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு பேர் வெளியாக்க போகிறீங்க கூட அந்த பேரில் வேறு என்னச்சும் இருக்கா. ஸோ மேக் ஷுர் தட் யூ கிரியேட் சம்திங் தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல், கம்ப்ளீட்லி நியூ. அது ஆரம்பிங்க. நல்ல ஒரு பிராண்ட் கோச்சாக ஒரு கன்சல்டன்ட் போய் பாருங்கள். நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில், அவங்களாம் பாருங்கள். நீங்கள் என்ன கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ பிராண்டிங் தானே, இது ஒரு வகையில் பிராண்டிங், இது பேர் மார்க்கெட்டிங். ஸோ பட் ஃபைண்ட் அ மென்டார். ஐ திங்க் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் மோர் of people know you, but it's more towards how people get connected to you, trust you and want to repetitively support you. ஏன்னா மிஸ் வேதா, இன்றைக்கி உள்ள பிஸ்னஸில் வந்து the most important 2 types of customers that we are looking at is only 2 things. One, a customer that repetitively come to you. இன்னொரு customers, they bring more customers for you. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை நோக்கி போகிறவங்க வந்து பிராண்டிங் ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் யுவர் பிராண்டிங் இஸ் குட். சரிங்க பிகி, இன்றைய நிகழ்ச்சியை நம்ம வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்பதாக இந்த பிராண்டிங் தொடர்பாக கடைசியாக ஒரு அட்வைஸ் நம்ம மக்களுக்கு கொடுக்குறது தான் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஐ திங்க் என்னோட அட்வைஸ் என்னென்னா வந்து எதை நீங்கள் பண்ணாலும் பி வெரி சென்சிட்டிவ் இன் 2 things. Number 1, do not condemn any other competitors. பிராண்ட் அசாசினேஷன் வந்து ஒரு பெரிய very not good thing to do. ரெண்டாவது விஷயம் வந்து be very sensitive in how people think about you, especially your brand. இந்த 2 தாட் ப்ராசஸ் டெய்லி இருக்கணும். உங்களை மானிட்டர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் மானிட்டர் பண்ணுங்கள். அண்ட் பொதுவாக முக்கியமாக
உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கமெண்ட் வந்துருக்கு சோஷியல் மீடியாவில், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் டு இட். டோன்ட் லீவ் இட் எம்டி, டோன்ட் delete them. So be very sensitive for this matter. Your image is the most important thing in business. சரிங்க பிகே, இன்று மிகவும் பயனுள்ள மற்றும் சிந்திக்க வைக்கும் பல தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்களோட நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க. அதுக்கு மிக்க நன்றி. பிராண்டிங் தொடர்பாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட இந்த தகவல்கள் கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு புதிய ஊக்கத்தையும் பார்வையும் வழங்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் மேலும் பல சிறப்பு நேர்காணல்களையும் சமூகத்திற்கு பயனுள்ள தகவல்களையும் தொடர்ந்து பார்க்க வணக்கம் மலேசியாவின் வணக்கம் வர்த்தகம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நான் வேதகுமாரி வெங்கடேசன். மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.